ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இந்நேரம் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். யாரெல்லாம் மாதம் பிறந்தோன்னே க்ளீன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் காலையிலேயே சமைச்சு வச்சுருங்க லஞ்சுக்கும். அப்போ தான் நம்ம கவலை இல்லாமல் க்ளீன் பண்ணிகிட்ருக்கலாம். எப்போதுமே க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் ஜாமானை எடுத்து போட்டு க்ளீன் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு நாள் ஒவ்வொரு இடமா பிரிச்சுக்கோங்க. கிச்சனு, ஹாலு, ரூமு அந்த மாதிரி பிரித்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பாட்டிலும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் கண்ணாடியில் வாங்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அதை எனக்கு சரிப்பட்டு வராது. கையில் பட்டுச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோ மனசு கஷ்டமாக போயிடும். அதனால தான் நான் பிளாஸ்டிக்கில் வாங்கியிருக்கேன். அதுலேயும் பாருங்கள், எண்ணெய் லீக் ஆகாத அளவுக்கு வந்து ஒரு மூடி மாரி கொடுத்துருந்தாங்க. அதை நான் எண்ணெய் ஃபில் பண்ணும்போது உடச்சிட்டேன். இதில் கண்ணாடியாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதனால தான் பிளாஸ்டிக்கே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் உப்பு ஜாடி வைக்கிற இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் தொடச்சிட்டு, அப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டத்தெல்லாம் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணி அதை க்ளீன் பண்ணி நான் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீட்டாக இருக்கும். கிச்சனை உங்களுக்கு நான் வந்து வீடியோ ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து வெங்காயம் கூட வச்சுருப்பேன். அதில் வந்து ஒன்றுத்துல வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ தான் பெருமூச்சு விட்ட மாரி இருந்துச்சு. அப்பாடா, கிச்சன் ஃபுல்லாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறேன். ஆஹா, மண்டையில் உள்ள கொண்டையே மறந்துட்டேனேங்கிற மாதிரி. இந்த ரேஷன் கடைக்கு போகும்போதெல்லாம் நம்ம வந்து பை தேடுவோம், இல்லை வேறு ஏதாவது எடுத்து வைக்கும்போது பை தேடுவோம். அப்போல்லாம் பையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ பை கிடச்சிருக்குன்னு. அப்புறம் அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மடித்து ஒரு பையில் வச்சு அதை வந்து முடித்தேன். அப்படியே முடிச்சுட்டு இப்படி கேமராவை என் நாத்தனார் கையில் கொடுத்தா, லைட்டை திருப்பாதன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது லைட்டை திருப்பிடுச்சு. லைட்டை திருப்பினோடனே தான் பெரிய ஆபத்தே வந்துச்சு. இவ்வளோ தூரம் அழகாக க்ளீன் ஆகிடுச்சின்னு காமிக்கும் போது வாஷ் பேஷனை காமிச்சிட்டாங்க. சரி, அதை கடைசியில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். அது வீடியோவில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு நான் எப்போவுமே க்ளீனாக தான் வச்சுருப்பேன். எப்போயுமே வந்து இதில் அவ்வளோக்கா நாங்கள் எதுவும் பொருளெல்லாம் சேர்த்து வச்சுக்க மாட்டோம். இது நார்மலாக ஒரு வீட்டில் எப்படி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவாங்களோ நான் அந்த மாரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா தழை, இஞ்சி பூண்டு, கருவாடு அந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் முட்டை இந்தமாரி தான். அப்புறமேட்டு நார்மலாக எப்போதுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேங்கிறதுனால இது எனக்கு ஃப்ரிட்ஜில் அவ்வளோக்கா எனக்கு வேலை இல்லை. அப்புறம் மேலே மட்டும் சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டை ஒரு மோப் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. அப்பாடா, ஒரு வேலையாக வீட்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அப்பாடா, வேலை முடிஞ்சிச்சின்னு ஒரு நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விடும்போது தான் நமக்கு மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ண இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.